அன்று கானான் வழி பிரயாணத்தில் ரெவிதீம் என்னும் இடத்தில் இஸ்ரவேலர் பாளையம் இறங்குறாங்க. அங்கே தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஜனங்க புலம்புறாங்க, வாதாடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. தேவனை பரீட்சை பார்த்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி மோசே கன்மலையை அடித்தது நிமித்தம் அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் கிடைத்தது. பிரியமானவர்களே, கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில தண்ணீர் அற்ற வறட்சியான தவிப்பான ரெவிதீம் உங்களை தவிக்கச் செய்கிறது என்றால் கவலை கொள்ளாதீர்கள், முறுமுறுக்காதீர்கள், தேவனை பரீட்சிக்காதீர்கள். ஏனென்றால் கன்மலையாகிய கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்காக அடிக்கப்பட்டதினாலே உங்கள் வறட்சியை, உங்கள் தவிப்பை, உங்கள் அங்கலாய்ப்பை எல்லாம் மாற்றி ஒரு காலமும் தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தந்து உங்களை திருப்தி அடையச் செய்வார்.